பட் இந்த மூவி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அப்கமிங்ல இந்த மாதிரி மூவிஸ் நிறைய வரும். ஒரு இடம், அந்த இடத்துல விளையிற ஒரு ஒரு மேஜிக் மஷ்ரூம், அதை சாப்பிட்டு எந்த அளவுக்கு கேடு கெட்டு போறாங்க, அதை நடத்துறவங்கக்குள்ள அடுத்த கிங்டம்க்கு யார் வருவாங்கன்ற ஒரு சண்டை தான் வந்து வட்டக்கானலா வந்து இருக்கு. ஒரு கஞ்சா மாஃபியா 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஆடுகளம் நரேன், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ். 2 பேருக்கு நடக்கிற போட்டி, யாரு இந்த கஞ்சா செடியில வந்து பயங்கர நம்பர் 1 போட்டி தான் அந்த படத்தோட கதை. வழக்கம் போல அப்பா மயம் மாதிரி ஒரு அடியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா துருவம் படம். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி தான் வந்தது. பிக் பாஸ்ல வந்து கேட்குறாருல, எனக்காக 100 ரூபாய் கொடுத்து பாருங்க அப்படின்ட்டு. அந்த ஒத்த சொல் நம்ம வீட்டு மனுஷன் நிறைய தடவை நம்ம கவலையில பத்துனுக்கிறப்போ மனோசரோட பாடல்கள் அந்த வாய்ஸ்லாம் நம்மள அது தேத்தி இருக்குல்ல, அதுதானே நான் படம் ஃபுல்லா தேர்ந்துக்கிறேன். ஊட்டியில உட்கார வச்சு இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அச்சு கிச்சின்னு இது பண்ணி ஒரே சண்டையா இருந்தது, நல்லா நடிப்பு. ஆனா பாட்டு ரொம்ப அருமையா இருந்ததுண்ணா. அதுல ஒரு காக்கட்டான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டுல வர லிரிக்ஸ், அந்த இசை பாடல்கள் ரொம்ப அழகா இருந்ததுண்ணா. இவங்க பாட்டு குடும்பம் தானே, பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப அழகா இருந்ததுண்ணா. ஆனா இந்த படம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ரொம்ப நல்ல படமா வந்திருக்கும்ண்ணா. லியோ படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லியோட அந்த ரிசம்பிளன்ஸ்லாம் இருக்கு, அப்பா மகனுக்குள்ள சண்டை, அந்த போதைப் பொருளுக்கான சண்டை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுதானா ஒரு 10-15 லியோ படமும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா நல்லா இருந்திருக்கும் போல இருக்குதுண்ணா. இந்த படமும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும் போல இருக்குதுண்ணா. ஆனா இளையராஜா சார் அந்த காசு எடுத்துன்னு போயிட்டாரு பாத்தீங்களா. இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குத்துருக்கலாம். இவங்களை ஏமாத்திட்டு வச்சிருக்கிறதுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. பாட்டு பாடினவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து இசை அமைச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்களா கூட காப்பிரைட்ஸ் வாங்கினா இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து இவங்கெல்லாம் வாழ்வாதாரத்தை தூக்கி விட்டுருக்கலாமே. பிக் பாஸ்ல வந்து கேட்கிறாருல, எனக்காக 100 ரூபாய் கொடுத்து பாருங்க அப்படின்ட்டு. அந்த ஒத்த சொல் நம்ம வீட்டு மனுஷன் நிறைய தடவை நம்ம கவலையில பத்துனுக்கிறப்போ மனோசரோட பாடல்கள் அந்த வாய்ஸ்லாம் நம்மள அது தேத்தி இருக்குல்ல, அந்த ஒரு ரெஸ்பெக்டுக்காக தானே இந்த படத்துக்கு வந்தேன். வட்டக்கானல் டைட்டில் ஏன் வச்சிருக்காங்க? வட்டக்கானல்ன்ற டைட்டில் ஏன் வச்சுக்கிறாங்கன்னா அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அது கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு ஏரியாவோட பேரு. எப்படி கோத்தகிரி ஒரு ஒன்று தொட்டப்பட்ட அது மாதிரி இருக்கிற மாதிரி வட்டக்கானல்னு ஒரு ஊர்ல அந்த இடத்துல தான் அந்த இது வளரும். இவ்வளவு நாள் ட்ரக்ஸை வச்சு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் தங்கத்தை வச்சு எடுத்தாங்க, பவுட்ரு, ஹெராயின், ஸ்னோ என்னென்னவோ எடுத்து பான்ஸ் பவுட்ரு மாதிரி எல்லாம் எடுத்தாங்க. யாருக்கா திடீர்னு டைரக்டருக்கு இப்படி ஒண்ணு இருக்குது, அந்த என்னது மஸ்ரூம் ஒண்ணு இருக்குது, அது சாப்பிட்டா இது மாதிரி போதை ஆகுது அப்படின்னு மஸ்ருக்கு அதை எடுத்துன்னு வந்து குத்துருக்கிறாரு. ஆனா சொல்றேன்னா, மனோஜ் சார் நீங்க நல்லா இருப்பீங்க, கோலப்படாதீங்க, நாங்களாம் உங்களை விட்டுற மாட்டோம், நீங்க எங்க வீட்டு புள்ள மாதிரி. ஆனா இளையராஜா சார் கொஞ்சம் காசு குத்துருக்கணும் நான் பாட்டு பாடினவங்களுக்கும். அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுண்ணா. காப்பி ரைட்ஸ்னு ஒரே ஆள் எடுத்துன்னு போக கூடாது இல்லைண்ணா, அதுக்காக தான். ஸோ இந்த மூவி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து அந்த ரொம்ப காமெடியா அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் நிறைய வருது. பட் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் நிறைய வந்தது, இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் இந்த மூவி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அப்கமிங்ல இந்த மாதிரி மூவிஸ் நிறைய வரும். வட்டக்கானல் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல் பகுதியில் உள்ள ஒரு ஏரியா, ஒரு கிராம பேர் வந்து வட்டக்கானல்ங்கிற ஊர். அந்த ஊர்ல வந்து கஞ்சா செடி வந்து பயங்கர அமோகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கஞ்சா மாஃபியா 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஆடுகளம் நரேன், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ். 2 பேருக்கு நடக்கிற போட்டி, யாரு இந்த கஞ்சா செடியில வந்து பயங்கர நம்பர் 1 போட்டி தான் அந்த படத்தோட கதை. வழக்கம் போல அப்பா மயம் மாதிரி ஒரு அடியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா துருவம் படம். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி தான் வந்தது. சரி எப்படி இப்போ ஏற்கனவே 2 படம் பண்ணிட்டாப்ல, ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். அவரை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கு. ஆனால் அவங்கள ஏன் வந்து ஊமையாக வச்சு நடிச்சாங்கன்னு தெரியல. ஊமையாக இல்லாமல் பேசுகிற மாதிரி நடிச்சிருந்தா 100 நாள் ஓட போகிறதில்ல, அவங்க ஊமையாக இருந்து 100 நாள் ஓட போகிறதில்ல. ஏன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் பழசாக இருக்குது. மற்றபடி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம், மியூசிக் வரலாம் ஓகே. படத்துல வந்து புது விதமான போதையை காமிச்சிருக்காங்க, மேஜிக் மஷ்ரூம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தாதா? எதா இருந்தாலுமே மனசுக்கு கனெக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகணும் நம்மளுக்கு. ஆஹா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்ற போது நம்ம அதெல்லாம் கன்சிடரே பண்ணுவோம். ஸோ இது ஒருவேளை நான் போதை அடிக்காதனால எனக்கு கனெக்ட் ஆகலையான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது சும்மா அந்த மேஜிக் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த மிரர் ஷாட்ஸ் இந்த மாதிரி காமிச்சோன்னா எனக்கு கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆர்கே சுரேஷ் ரொம்ப ரொம்ப ரகடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கதா அப்படி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இருக்கா பர்ஃபார்மன்ஸ்? இந்த படத்தில் அவருடைய போஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது அவருக்கு. ஸோ அவர் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம்
ப்ளசண்டாக இருக்காரு. சரி ஓகே, ஒரு வில்லன்டா இந்த படத்துக்கு ஒரு கஞ்சா செடி விற்கிற வில்ல இப்படி தான் இருப்பாங்கிற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ட்ரக்ஸுக்கான பிரச்சனையா இல்லை இடத்துக்கான பிரச்சனையா, பல பிரச்சனையை வந்து உள்ள அடக்கி பேசியிருப்பாங்க. இதுக்காவது தீர்வு கொடுத்தாங்களா இல்லையா? தீர்வுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் போதையில் அடிமையானவோ போதையை விற்றுட்டு காசு சம்பாரிச்சாவோ உங்களுக்கு கிளைமாக்ஸ் நல்லா இருக்காது. வாழ்க்கை வந்து நல்லாவே அமையாது. அது வந்து வேற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும். அதனால இனிமேல் கஞ்சா செடியை வளர்க்காதீங்க, கஞ்சாலாம் விற்காதீங்க அப்படிங்கிறத டைரக்டர் சொல்லியிருக்காரு. படம் வந்து கிறிஸ்டியனிட்டி திடீர்னு போய் ஐயனார் கோயிலில் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பாங்க ஐயனார் கூட. இந்த மாதிரி மதம் ஏதாவது மாறுபட்டு இருக்கா? அது வந்து ஒரு புரியாத புதியராக இருந்தாலுமே எந்த மதத்துக்காரங்களும் தன்னை ஒரு நம்பிக்கையான கடவுளை வேண்டதில் வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சர்ச்சில் போய் அம்மான்னு சொல்லிட்டு மாதாவை வேண்டுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐயனாரை போய் வேண்டுறாரு. அவருக்கு தேவை ஒரு சாமியாவது நம்மளை வந்து நம்ம காதலியை கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டாங்கிறத, அது பொதுவான விஷயம் தான், கடவுளுக்கு பொதுவான விஷயம்தான். அவங்களுடைய இதை பொறுத்து கேட்குற விஷயம். நீங்கள் கடவுள்கிட்ட கோயில் தான் போய் வேண்டணும்னு இல்லை, நீங்கள் வீட்டில் நின்றுட்டே வேண்டலாம், ஒரு செவத்தை பார்த்து கூட வேண்டலாம், ஒரு திசையை பார்த்து கூட வேண்டலாம். அது வந்து அவங்க நம்பிக்கையை பொறுத்து. ஸோ இந்த படத்தில் அவர் ரெண்டையுமே செஞ்சுருக்காரு. ஓகே தான். வட்டக்கானல் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது? ஒரு தடவை பார்க்கலாம். டிஎம்ஆருக்கு மட்டும் கொடுக்க. வட்டக்கானல் படம் பார்த்துட்டு வந்து உடனே ஒரு போதைப் பொருள் எடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு டக்குன்னு ஒரு போதை எடுத்துட்டேன். சும்மா ஜீவனு இது பா, இப்படி ஒரு போதையான படத்தை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு போதை வந்து படம் ஃபுல்லாக தெளிச்சு வச்சிருக்காங்க. ஸோ வட்டக்கானல் படத்தை பொறுத்தவரையிலும் இது வந்து கொடைக்கானல் நடக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல விளையிற ஒரு மேஜிக் மஷ்ரூம், அதை சாப்பிட்டு எந்த அளவுக்கு கேடு கெட்டு போகிறாங்க, அதை நடத்துகிறவங்களுக்குள்ள அடுத்த கிங்டம்க்கு யார் வருவாங்கன்ற ஒரு சண்டை தான் வந்து வட்டக்கானலாக வந்து இருக்கு. பட் இதில் என்ன ஸ்பெஷல்னா, படத்தோட ஸ்பெஷல் வந்து மனோ சார் தான். அங்கங்கே மனோ சாரோட வாய்ஸ் வரும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த படத்தோட ஃபீல் கொடுக்குது. மற்ற இடத்துலலாம் ஏன்டா படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் கொடுக்குது. நிறைய இடத்துல வந்து பாடல்கள் சூப்பராக இருக்குது, நிறைய இடத்துல வந்து விஷுவல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் படத்தோட கதை ஓட்டத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் சேர்த்துருந்தாங்கன்னா படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கும். அது இல்லாததான் படத்தோட பெரிய மைனஸாக இருக்குது. பட் படத்தில் வந்து விவசாயத்தை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து அரிசி விதைக்கிறதோ இல்லை வந்து காய்கறி விதைக்கிறதோ விவசாயம் கிடையாது. அதை தாண்டி இந்த மாதிரி மேஜிக் மஷ்ரூம் விதைக்கணும், கஞ்சா செடி விதைக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து படத்தில் வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கேட்டு குட்டிச்சவராக போயிடாதீங்க. மேஜிக் மஷ்ரூம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே வந்து இதுதான். பட் வந்து நீங்கள் வந்து இந்த ஹெராயினை பற்றி சொல்லும் போதோ இந்த வேற ஏதாவது ஆர்கன்ஸ் திருட்டை பற்றி சொல்லும் போதோ வந்து அது வந்து நடந்தால் எப்படி இருக்குன்றதை பற்றி வந்து சொல்லிடலாம். பட் ஆனால் கொடைக்கானல் இந்த மாதிரி மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லும்போது போதை பழக்கம் இல்லாதவங்க கூட இது வந்து கொடைக்கானல் போனால் கற்றுப்பானோம் அப்படிங்கிற மாதிரியே வந்து இதுவாயிருச்சு. அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதில் கொஞ்சம் அழுத்தம் சேர்த்து இன்னும் சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து இது புரிஞ்சிருக்கும். போதைங்கிறது வந்து அடிமையாகிறதுக்கு இல்லை, அது வந்து அழிக்கப்படுறதுக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிருக்கலாம். பட் வட்டக்கானல் ஒரு வீக்கெண்ட்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். பட் இதில் இருக்க நல்ல கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய தப்பான கருத்துக்களும் இருக்குது, அது நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ வட்டக்கானல் வாங்க, ஒன் டைம் வாட்சபிள் தான்.